பானத்தையும் ஆவுடையும் தனியா வந்து நம்ம எடுத்தாச்சு. நான் ஐயாட்ட சில சந்தேகங்கள் கேட்டிருந்தேன். இது என்ன, இதுல வந்து ஒரு வித்தியாசமான அமைப்பு ஒரு காணப்பட்டது. அதனால வந்து ஐயாட்ட கேட்டேன் என்ன மாதிரின்னு. நான் சொல்றதோட ஐயா சொன்னா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்ப இந்த சிவலிங்கங்கள் பொதுவாகவே பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு முறைப்படுத்தப்பட்ட அமைப்புல தான் இந்த சிவலிங்கத்துடைய பானம் வடிவமைக்கப்படும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்ப இதுல இந்த கீழே இருக்கக்கூடியது வந்து பிரம்ம பாகம், இது விஷ்ணு பாகம், இது ருத்ர பாகம். இது 3 பாகங்களும் உள்ளடக்கியதா இது இருக்கு. இந்த பிரம்ம பாகம் அப்படிங்கிறது எப்பவுமே இந்த ஆவுடை, பொதுவா இந்த ஆவுடை இந்த இடத்துல அமரும். இந்த ஆவுடை கீழ்பக்கமா இது மண்ணுக்குள்ள போற மாதிரியான ஒரு அமைப்பை வச்சிருப்பாங்க. இந்த இடத்துலதான் இந்த ஆவுடைன்னு சொல்லக்கூடிய அமைப்பு, அந்த தண்ணி கொட்டக்கூடிய கோமுகத்தோடு இருக்கக்கூடிய அமைப்பு இந்த இடத்துல பொருந்தும். கால பாண்டியர்கள் காலத்துல செய்யப்பட்ட நம்ம தாராளமா சொல்ல முடியும். இந்த நதியினுடைய அமைப்பும் இந்த ஆவுடையினுடைய அமைப்புமே அதை தாராளமா சொல்ல முடியும். இந்த ஒரு அமைப்புமே இந்த கொட்டுமாறு பற்றிய அமைப்பு ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பு, அருமையான ஒரு சிவலிங்க திருமணி. இதற்கு வச்சுக்கக்கூடிய ஆவுடையுமே ஒரு வித்தியாசமான கொஞ்சம் நல்ல அமைப்புல கொடுத்துருக்காங்க. இப்ப லேட்டஸ்டா வரக்கூடிய சிவலிங்கங்கள் எல்லாமே அந்த ஆவுடை ஒரே ஆவுடையில உள்பக்கமா குவிழ்ந்து வர்ற மாதிரி 2 பாகமா போடுவாங்க. சில நேரம் பெரிய ஆவுடை போடுவாங்க. இதுல இருக்கக்கூடிய ஆவுடை பார்த்துக்கிட்டீங்கன்னா